வணக்கம் நண்பர்களே. இப்போ இலங்கையில் ஒருவருக்கு சிறுநீரகம் செயலிழந்து விட்டால் அவர் மிக பெரிய பிரபல்யமாக இருந்தாலும் 75 லட்சம் இருந்தால்தான் அந்த சிறுநீரகத்துக்கான சிகிச்சையோ அல்லது மாற்று அறுவை சிகிச்சையோ செய்ய முடியும் என்கின்ற எழுதாத விதி இப்போது பரவலாக எல்லா இடம் பேசப்படும். பிரபல்யமாக இருப்பதால் எல்லோரும் நன்கொடைகளும் அன்பளிப்புகளுக்கு முன் வந்து செய்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது, நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த நிலை வருமாக இருந்தால் என்ன நிலைமை? அரசியல்வாதியாக இருக்கணும், அதே நேரத்தில் பிரபல்யமாக இருக்கணும் இருந்தால் ஏதோ அவருக்கான உதவிகள் வந்து சேரும். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த சிறுநீரக நோயாளியாக இருக்கின்ற அரசியல்வாதியின் ஓய்வூதியத்தை நிறுத்தி இருக்கிறது. 2 முறை ஒரு பாராளுமன்றத்துக்கு 2 முறை பாராளுமன்றத்தில் இருந்தால் ஒரு ஓய்வூதியம் வந்து உண்டு. அதை நிறுத்தியது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு. ஒருவன் ஓய்வு காலத்திலே அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஓய்வூதியத்தை நல்லவனோ கெட்டவனோ அவன் ஏதோ அரசில் வேலை செய்திருக்கான், 10 வருஷம் வேலை செய்தால் பென்ஷன், அதை கூட குழப்பி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் அவர்களுக்கு பென்ஷன் நேர கொண்டு போய் கம்யூனிஸ்ட்டை கொடுத்தா உங்களுக்கு வாழ்வுக்கு எவ்வளோ தேவையோ அதைத்தான் அவர்கள் தருவார்கள். உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சி நல்ல கண்ணு இறந்தார்ன்ற போது அவர் மனைவிக்கு வீடு கூட இல்லை, வாடகை வீடலான் இருந்தவர். எனவே மனைவிக்கு ஒரு அரச மானியம் தாருங்கள் என்று கடிதம் எழுதி விட்டு பிறகு தான் ஒரு கம்யூனிசம் அப்படி சுயநலமாக கேட்கக்கூடாது என்று பிறகு அதை மீள பெற்றுக்கொண்டார். தெரியும், தமிழ்நாட்டில் அண்மையில் இறந்தவர் கம்யூனிஸ்ட் நல்ல கண்ணு. அவருடைய உடல் தானமாக கொடுக்கப்பட்டது மருத்துவக் கல்லூரிக்கு, நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அப்படித்தான் சில கொள்கைகள் சில வேளைகளிலே பின்னுக்கு முரணாக அமையும். இன்று இந்த அரசியல்வாதி என்று சொல்கின்ற அவருக்கு யாரேனும் ஒருவருக்கு அதாவது சிறுநீரகம் தானமாக கொடுத்தால் மாற்று அறுவை சிகிச்சை தானே, அதற்கு இவ்வளவு பணம் தேவைப்படாது என்று நினைக்கின்றேன். மைத்திரிபால சிறிசேனா பொலனறுவையிலே ஒரு வைத்தியசாலையை தான் இருக்கின்ற ஜனாதிபதியாக இருக்கின்ற காலத்திலே அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சிறுநீரக வைத்தியசாலையை சைனாவிடம் இருந்து கடன் அடிப்படையிலே பெற்று அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வைத்தியசாலையிலே இவருக்கு சிறுநீரக சிகிச்சை வழங்க முடியாதா? அங்கே செய்ய முடியாது. யாரோ ஒருவர் அன்பளிப்பு கொடுத்தால் செய்ய முடியும். இப்போ கிட்டமிட்ட எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு சிகாகோவுக்கு அனுப்பப்பட்டார், அமெரிக்காவுக்கு வந்தார். அவருடைய சொந்த சகோதரன் சாரங்கபாணியோ சக்கரபாணி அவருடைய மகளின் சிறுநீரகம் தான் அவருக்கு பொருத்தப்பட்டது. சரிதானே? இப்படி இருக்கிறது பிரச்சனை. ஆனால் இன்று என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. இப்போ தனியார் வைத்தியசாலைகளிலே சிக்கல். இப்போ மலையகத்திலே இது சொல்லக்கூடாதான், மலையகத்திலே வறிய ஏழை மக்கள் தோட்ட தொழிலாளர்களிடம் இந்த கிட்னி தானமாக வழங்கப்படுகிறதாகவும் அதற்கு 10 லட்சம் அவர்கள் கோருவதாகவும் 12 லட்சம் அல்ல 10 லட்சம் என்றும் ஒரு கதை உலாவுகிறது. மலையக பக்கம் போய் வாங்குகிறார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எல்லோரும் ஒரு சிறுநீரகத்தோடு தான் இருக்கிறார்கள். இன்னொரு சிறுநீரகம் விற்று விட்டார்கள். அங்கே 50,000க்கு கொடுக்கப்பட்டது. இந்திய பணம் 50,000க்காக ஒரு சிறுநீரகத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், சின்ன கலைவாணர் என்கின்ற விவேக் சொன்னார், வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டால் எனக்கு சிகிச்சை செய்கிறார்கள் என்பது தெரியாமலே சிகிச்சை செய்து எடுத்து விடுகிறார்கள் சிறுநீரகத்தை என்று. எனவே யதார்த்தத்தை புரிந்து கொள்வோம். பாதிக்கப்பட்டது இன்னும் உண்மை. அவருக்கான கொடுப்பனவை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியே கொடுக்கலாம், அதனிடம் நிதி இருக்கிறது. தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் அவருடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 1 மாத வேதனத்தை கொடுத்தாலே போதுமானது. ஏன் 75,000 பேர் 1000 கொடுக்க வரும்? அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். ஏன் பிரதேச சபை கூடி வல்வலத்துறை பிரதேச சபை கூடி தீர்மானித்து ஒரு பொது நிதியை அவருக்கு வழங்கலாம். உங்களுக்கு தெரியாது, முன்னாள் ஆளுநர் மேஜர் ஜெனரல் அசோகா ஜெயவர்தனா அவர்களுக்கு புற்றுநோய், பிளட் கேன்சர். வடக்கு கிழக்கு மாகாணத்திலே கஷ்டகாலம், யுத்த காலத்தில் ரிஸ்க் அலவுன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த பணத்தை சந்திரிகா அம்மையார் அமெரிக்காவுக்கு கொண்டு போய் சென்று அவருக்கு சிகிச்சை வழங்குவதற்கு குடும்பத்தோடு அனுப்பி வைத்தார். கொடுக்கப்பட்டது. மேஜர் ஜெனரல் அசோகா ஜெயவர்தனா அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான யுத்த பிரதேசத்திலே கொடுக்கப்படுகின்ற ஊக்குவிப்பு பணத்தை எடுத்து அவர் செலவழிக்க சொல்லி கவர்னருக்கு கொடுத்தார். மனிதாபன அடிப்படையில் சந்திரிகா அம்மையார். துரதிருஷ்டவசம் அவர் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு சென்று அங்கே இறந்து விட்டார். எனவே இது காலங்காலமாக இருக்கிறது. இன்றைய அரசு இப்போ ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் இருக்கிறது.
இருதய அறுவை சிகிச்சைக்கும் சிறுநீரகத்துக்கும் சலுகைகள், மானியங்கள். ஜனாதிபதி நினைத்தால் நேரடி கண்காணிப்பிலே இவருக்கு சிறுநீரக மாற்றார் யாராவது ஒரு ஆள் டோனர் இருந்தால் செய்யலாம். ஆனால் இவ்வளவு பணம் வேண்டுமென்று பகிரங்கமாக வெளிப்படையாக அறிவித்துவிட்டு அங்கே கூறப்படுகிறது என்று சொல்லப்படுவது ஏற்புடையதல்ல. மிகப்பெரிய மருத்துவத்துறையிலே இருக்கின்ற பெரும் ஜம்பவான்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்று சர்வதேச அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் தலைவராக இருப்பவரே இலங்கை தமிழர். அப்படி ஒரு பதவியை வைத்து கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழர்கள் சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு பொதுமக்களிடம் நிதியை கோருகின்ற அளவுக்கு இருக்கிறது சுகாதார சேவை இலங்கை. நன்றி.